இன்ஷா அல்லாஹ் முதலாவது துவா பாருங்க. இது பொதுவான துவா, வாழ்க்கை பொதுவான வாழ்வு சம்பந்தமாக கேட்படக்கூடிய துவா. இரண்டாவது துவா பாருங்க, தக்பீர் கட்டியவுடன் நம்ம வளமையாக அல்லாஹும்ம பாஇது பைனி ஓதுவோம். ஆனால் இங்கே பள்ளியில் நிறைய பேர் அதை ஓத ட்ரை பண்ணிப்பீங்க. அல்லாஹும்ம பாஇது பைனி வபைன ஹதாயான்னு கூட சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிப்பாங்க. அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க இதை தான் ஓதுவாங்க. கூடுதலாக இந்த துவாவை தான் என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் வ தபாரக இஸ்முக் வ தஆலா ஜத்துக் வ லா இலாஹ கைருக் என்ற துவாவை தான் என்ன செய்வார்கள், அதிகமாக ஓதுவார்கள். அது அந்த துவா. அடுத்ததாக பாருங்க, அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா வ அன்த தஜஅலுல் ஹுஸ்ன அல்லது அது ஹுஸ்ன அல்லது ஹஸ்ன என்று போடுங்க. விளங்கிட்டானே, அது ஹஸ்ன என்று தான் வரணும்னு நினைக்கிறேன். தஜஅலுல் ஹஸ்ன இதா ஷிஅத சஹல அல்லது சஹலன் இதா ஷிஅத அப்படின்னு என்ன செய்யும், அதில் வரும். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், அதாவது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরাன்னு வரக்கூடிய காலையிலும் மாலையிலும் ஓதக்கூடிய அந்த துஆ. அடுத்தது அதாவது ஐந்தாவது துஆ, இரவுல தூங்குற நேரத்தில் நம்ம சில துவாக்கள் பாட அல்லாஹும்ம பிஸ்மிகா மூத்து வஹையா பாடமாக்கி இருப்போம். அதுபோல இன்னமும் அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி இது பாடமாக்கி இருப்போம். இன்னும் நிறைய துவாக்கள் இருக்குது. இது ஒரு அழகான துவா. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா வ கஃபானா வ ஆவானா, 4 விஷயங்கள் சொல்லிட்டு ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா முவி என்று வரக்கூடிய இந்த துவா. அடுத்ததாக சாப்பாடு உண்ட பின்னால எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல மறக்கிறதே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடுவாங்க, இதை பாடமாக்குறது இல்லை. எது அல்ஹம்துலில்லாஹி கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி கைர மக்ஃபியின் வலா முவத்தஇன் வலா முஸ்தக்னன் அன்ஹு ரப்பனா என்று வரக்கூடிய சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு, உணவு உண்ட பின்னால் ஓதக்கூடிய துவா. அடுத்த 7வது பாருங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுப்ன் வ அஊது பிக்க மின் அன் உரத்த இலா அர்தலில் உம்ர் வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தித் துன்யா வ அஊது பிக்க மின் அதாபில் கப்ர் என்று வரக்கூடிய இது உலக வாழ்க்கை மறுமை வாழ்க்கை இரண்டையும் சேர்த்து சம்பந்தப்படுத்திய ஒரு துவாக்கள் உண்டு. அடுத்ததாக اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آتِ محمدا الوسيلة والفضيلة وبعثه مقاما محمودا الذي وعدته. இந்த துஆவை சிலர் கூடுதலா பாடமாக்கிப்பாங்க, பலகீனமான அறிவிப்புக்கெல்லாம் சேர்த்து. அப்ப சஹீஹான அறிவிப்பு என்னன்னு தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் நம்ம அதை புரிஞ்சு கொண்ட மாதிரி மிக்கும். பாங்கு அதான் துஆவை இன்னும் பாடமாக்காதவங்க இருப்பாங்க, சரியா, நிச்சயமா இருப்பாங்க. அவர்களுக்கு இது என்னது மனநமிட்ட மாதிரியும் இருக்கும். சரி, ஏன்னா முதலாவது அந்த இது என்னன்னு சொன்னால், அந்த துவா கூடிய தலைப்பை முன்னாலே தந்திருக்கிறாங்க. முதலாவது துவா எடுங்க. முதலாவது நான் அதை மொழிபெயர்த்துறேன். இது சஹீஹ் முஸ்லீமில் 7078. இது தமிழ் சஹீஹ் முஸ்லீமோட எந்த அளவுக்கு ஒத்து வரும் என்று தெரியாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழை வாசிக்க முன்னால அரபை கொஞ்சம் பாருங்க. அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி. நான் முதல்ல வாசிச்சிருந்தது. اللهم أصلح لي ديني الذي هو عصمة أمري وأصلح لي دنياي التي فيها معاشي وأصلح لي آخرتي التي فيها معادي وجعل الحياة زيادة لي في كل خير وجعل الموت راحة لي من كل شر. 5 மொத்தம் 5 விஷயங்கள் இதில் கேட்கப்படுகின்றன. சரியா? முதலாவது என்னடா, மனனம் இடுறது 2 விஷயம். மனனம் இடுறதுக்கு 2 முறையில் மனனம் இடலாம். ஒன்று திருப்பி திருப்பி சொல்லி 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 மனனம் இடுறது. அந்த ஏஜில் நாங்கள் இல்லை, சொல்லி சொல்லி மனனம் இடுற இடத்துல இல்லை. அதெல்லாம் சின்ன பிள்ளைகள் என்ன செஞ்சிருவாங்க, பாடமாக்கலாம். இப்போ கருத்தை உள்வாங்கி தர்த்தி பண்ணி பிரித்து மனனம் விடணும். இப்போ அதுதான் வழி. இப்போ நீங்கள் பச்சை கிளி, மரம், கோவை பழம் இப்படி பாடமாக்க அரபில் 3 சொல் தந்தீங்கன்னா பாடமாக்க மாட்டீங்க. பச்சை கிளி மரத்திலே கோவை பழம் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் ஒழுங்கா. ஏன், இப்போ சப்ஜெக்டை எடுத்து மனநமிடுற வயசு இது. இப்போ சப்ஜெக்டை உள்வாங்கி மனநமிடுற வயசு, ஒன்றும் விளங்காமல் மனநமிடுற வயசு சின்ன வயசு. இந்த வயசுல ஏலும் அந்த அளவுக்கு முயற்சி எடுக்கக்கூடிய லெவலில் நாங்கள் என்ன இல்லை. அதனால இயன்ற அளவுக்கு தர்த்தீப மனசுக்கு எடுத்துக்கணும். 5 விஷயங்கள் இதில் என்ன செய்யுது, உள்ளுக்க இருக்குது. அதில் முதலாவது மொழிபெயர்ப்பு பாருங்க. அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி. அஸ்லிஹ் லி தீனி, எனது மார்க்கத்தை எனக்கு இஸ்லாஹ் செய்துதான். அப்படி என்று சொன்னால் சீர்படுத்தித்தான், அதை ஒரு சீரமைத்துத்தான் மார்க்க விஷயத்தை. காரணம் என்னண்டா, அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி. நபி அவர்களுக்கு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், என்ன, மௌசூம் பண்ணுவோம். நபி அவர்கள் மௌசூம், பெரும்பாவம் செய்ய மாட்டாங்க, அவர்கள் பாவத்திலையும் தூரமானவர்கள், நபி எல்லாம் மௌசூம் அப்படின்னு சொல்லுவோம். அதான் இஸ்மா. இஸ்மத்து அம்ரி என்று சொன்னால் இந்த மார்க்கம் தான்
எனது எல்லா காரியங்களுக்குரிய பாதுகாப்பு, சேஃப்டி. உலகமோ மறுமையோ எல்லா விஷயங்களுக்கும் இந்த மார்க்கம் தான் ஒட்டுமொத்த பாதுகாப்பு. அதனால தான் இஸ்மத்து அம்ரி. இஸ்மத்து அம்ரி என்ற என்ன முழு காரியங்களுக்குரிய பாதுகாப்பு எது? இந்த தீன் தான். அதை எனக்கு எப்பயும் சரி செஞ்சுதான். அது எப்பயும் அந்த தீன் விஷயத்தை நான் சரியா இருக்கத்தா, அதுல தான் என் எல்லா காரியங்களுக்குரிய பாதுகாப்பும் இருக்குது. மறுமை மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலும் உலகம், குடும்பம், வாழ்க்கை, பொருளியல் என்ற எதை எடுத்தாலும் அது சீரா இருக்கணும். என் தீன் என்னை சுத்தி என்ன செய்யணும்? சீரா இருக்கணும். அது சீர்குலைஞ்சு இதை எவ்வளவு சீர்படுத்த நினைச்சாலும் அது என்ன செய்யாது? சீராகாது. அதை எனக்கு சீர் செஞ்சுதான். அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி. அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி, அதுதான் என் வாழ்க்கையுடைய எனது பாதுகாப்பு, என் காரியங்களுடைய பாதுகாப்பு. அந்த தீனை எனக்கு சரி செய்துதா, இஸ்லாஹ் செய்துதா. அடுத்தது வ அஸ்லிஹ் லி. பாருங்க, இதுல மிக முக்கியமா நீங்க கவனிக்கணும். முதலாவது பொதுவாக என் எல்லா காரியங்களையும் சீர்தெஞ்சுதா அன்றதுக்கு தீனை சொல்லப்படுது. தீனை எனக்கு சீர்திருத்தித்தா அதுதான் என் காரியங்களுடைய பாதுகாப்பு என்று சொல்லிட்டு, தீனை சீர்திருத்தி தந்தா எந்த ரெண்டும் சீர்படும்? உலகமும் ஆகிரமும். அந்த ரெண்டும் இரண்டாவது தடவை சொல்லப்படுது. அப்ப தீன் பொதுவானது. அடுத்த இரண்டாவது தரத்தீப்புல சொல்லுது, ரெண்டும் சொல்லப்படுது. அடுத்ததாக முதலாவது அந்த இதுக்கு வசனத்துக்கு பின்னால வரக்கூடியதுல முதலாவது வ அஸ்லிஹ் லி துன்யாய, எனது துன்யாவை எனக்கு சீர்படுத்தித்தா. அல்லதி ஃபீஹா மஆஷி. மஆஷி என்று சொல்றது என் வாழ்க்கை. அல்லதி ஃபீஹா மஆஷி, அதுல தான் என் வாழ்வு இருக்குது. அதுல தான் எனது அதாவது அன்றாட தேவைகள், வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய அந்த துன்யாவை எனக்கு சீர்படுத்தித்தா. அடுத்து பாருங்க வ அஸ்லிஹ் லி ஆகிரதி, என் மறுமை என்ன செஞ்சுதா எனக்கு சீர்படுத்தித்தா. அல்லதி ஃபீஹா மஆதி. மஆதுனா நான் திரும்பி செல்லக்கூடிய இடம். அதுதான் அல்லதி ஃபீஹா மஆதி, அதுல தான் எனது மஆத் இருக்கிறது. மறுமையுடைய நிலை எனக்கு அதுல தான் இருக்கிறா. சுவர்க்கமா நரகமா இதெல்லாம் இதுல தங்கிக்குது மறுமையில. அதனால அந்த மறுமை எனக்கு என்ன செய்யுதா? சீர்திருத்தித்தா. அப்ப முதலாவது தீனை கேட்டு அதான் இஸ்மத்து அம்ரின்னு சொல்லிட்டோம். இப்ப உலகம் வேற மறுமை வேற சொல்லி இது ரெண்டும் எனக்கு என்ன செய்ய சீர்படுத்தித்தா. காரணம், உலகத்தில் என்ற வாழ்க்கை அதுல தான் இருக்கு, வாழ்வாதாரம். மறுமையில ரிசல்ட் என்ற அதுல தான் என்ன செய்யுது இருக்குது, அதை சீர்படுத்தித்தான் ரெண்டே கேட்டோம். இது மூணா. அடுத்தது இப்போ வாழ்ற நேரத்தில் உள்ள ரெண்டு பண்புகளை சொல்லுது. வாழ்ற நேரத்தில் முக்கியமான ரெண்டு. வாழ்ந்தா இப்படித்தான் வாழாடி வாழக்கூடாதுன்னா, வாழ்ந்தால் இப்படித்தான் வாழாடி வாழக்கூடாது அப்படி என்ற ஒரு விஷயம் என்ன? வஜஅலில் ஹயாத். ஹயாத்தண்டா வாழ்க்கை, ஜியாதாண்டா அதிகம். எல்லாரும் மொழிபெயர்ப்பு தெரியுதா பாத்தீங்களா? வஜஅலில் ஹயாத் ஜியாதா, இந்த வாழ்க்கையை ஜியாதாவாக ஆக்கு, அதிகமாக ஆக்கு. வாழ்க்கை அப்படின்னா வாழ்க்கையை நீட்டுவை, காலத்தை நீட்டுவை, எல்லா விஷயத்துல எனக்கு விஸ்தீரணம், அந்த அதிகரிப்பு. எதற்காக வேண்டி? ஃபீ குல்லி ஹைர். குல்லி ஹைர்னா என்ன? எல்லா நலவிலும். ஃபீ குல்லி ஹைர், எங்களுக்கு அதுல எல்லா மொழிபெயர்ப்பும் தெரியும், சேர்த்து மொழிபெயர்க்க தெரியும், அவ்வளவுதான். வஜஅலில் ஹயா ஜியாதா லி ஃபீ தெரியும். ஃபீ தான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா யூஸ் பண்றது. குல்லு ஹைர் எல்லாம் தெரியும், சேர்த்து சொல்லிக்கணும். வஜஅலில் ஹயாத ஜியாததன் லி ஃபீ குல்லி ஹைர், எல்லா ஹைருக்கும் நலவாக தோதுவாக இந்த வாழ்க்கையை நீ எனக்கு என்ன செய், அதிகப்படுத்து. அதே நேரம் வஜஅலில் மவுத், மவுத் எனக்கு வந்தா அது என்ன இருக்கணும் தெரியுமா? ஹைரை கட் பண்றதாக அந்த மரணம் இருக்கக்கூடாது. எனது ஹைரை கட் பண்ணுவதாக அந்த மரணம் இருக்கக்கூடாது. வஜஅலில் மௌத ராஹா, ராஹத்தன என்ன? ராஹத்தா. வஜஅலில் மௌத ராஹா, மௌத்தை ஓய்வாக ஆக்கு. லி எனக்கு, மின் குல்லி ஷர், எல்லா தீங்கிலிருந்தும். மௌத்து வருதா, நான் வாழ்க்கையில் அனுபவித்த எல்லா தீங்குக்கும் ஓய்வாக அதை என்ன செய்யணும்? எல்லா சோதனைகள், கஷ்டங்கள், போராட்டங்களுக்கு ஓய்வாக மரணம் அமையணும். அதே நேரம் வாழ்க்கை இருந்தா எனக்கு எதுக்கு அமையணும்? அது ஹைருக்கு மட்டும்தான் என்ன செய்யணும்? வாழ்க்கை இருக்கணும். ஷர்ருக்கான வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, எனக்கு இருக்கக்கூடாது என்று. இப்போ நம்ம கருத்தை உள்வாங்கிட்டோம், ஒரு சில சொற்களை நம்ம அதில் உள்வாங்கிட்டோம். இந்த துவாவை நீங்க நினைச்சு பாருங்க, நாங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கேட்ட ஒரு ஃபீலிங் வரும். இந்த துவா கேட்டீங்கன்னா எல்லாவற்றையும் கேட்ட ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு என்ன செய்யும், இதுல வரும். இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் தமிழால ஒருவர் இந்த துவாவை கேட்கிறார், இந்த கருத்துப்பட தமிழால கேட்கிறாரு. தமிழால கேட்டாலும் இறைவன் அங்கீகரிப்பான். ஆனா நபி அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லி தராங்களே, அந்த வார்த்தையோடு கேட்டா உள்ள கூலி, அதற்குள்ள தாக்கம், அதற்குள்ள நன்மை, அதுக்குள்ள பவர் இருக்காது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, இதுல எல்லாத்துலயும் திருப்பி திருப்பி வரக்கூடிய சொல்லது அஸ்லிஹ். எத்தனை முறை வருது? என்னவே தேவையில்லை, 5 விஷயம் சொன்ன, 5 இடத்துல வருது. எத்தனை?
5 முறை என்ன செய்கிறது அதுல அதாவது 3 முறை என்ன செய்கிறது அதுல வருகிறது. 3 இடத்துல இஸ்லாஹ் வந்து 3 இடத்துல வருகிறது. ஏன்னா 3 இடத்துல நம்ம இஸ்லாஹ் கேட்கிறோம், 3 இடத்துல இஸ்லாஹ் கேட்கிறோம், 3 இடத்துல வருது. இப்போ 3 இடம் நம்ம இஸ்லாஹ் 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 என்ன செய்யறோம் கேட்கிறோம். மற்றது என்ன என்று சொன்னா ஜியாதாவும் ராஹாவும், ஜியாதத்தும் ராஹத்தும். பாருங்க நம்ம என்ன கேட்கிறோம்ன்றது மிக முக்கியமா புரிஞ்சுக்கொள்ளணும். இதுல கேட்கிறோம் இஸ்லாஹ், அதுல கேட்கிறோம் ஜியாதா, மௌத்துல கேட்கிறோம் ராஹத். இது புரிஞ்சுதா? இதனை கற்பனை எடுத்துக்கங்க. நான் என்ன கேட்கிறோம் துவால சொல்லல, நான் இது மிக முக்கியம் வேண்டா. ஆரம்ப 3லே இஸ்லாஹ் தான் கேட்கிறோம், சரிப்படுத்தித்தா சரிப்படுத்தித்தா சரிப்படுத்தான்னு 3ஐயும் கேட்கிறோம். இது 2லையும் ஒன்றுல ஜியாதத்தும் இன்னொன்றுல ராஹத்தும். எதுல ஜியாதத் இருக்கோன்னா ஹைர்ல ஜியாதத், ஷர்ல விட்டு ராஹத்து கேட்கிறோம். கருத்து நம்மளுக்கு உள் வந்துட்டு சொன்னா இதை நம்ம ஒரு தடவை 2-3 தடவை சொல்லக்குள்ள நம்ம சொல்லை விட எதை கூடுதலாக வேகமாக இருக்கணும்னா அந்த செட் பண்ணிக்கிறது, அதை தலையில பதிவு செஞ்சுக்கிறது நிற்கும். சில பொழுது இப்போ உங்களுக்கு என்ன உள்ளத்துல வருமெண்டா, நம்ம புகாரி மாதிரி இருக்கிற போல நிறைய பேருக்கு இப்போ ஃபீலிங் வரும், இப்போ வந்திருக்கும். ஏன் தெரியுமா? உங்களுக்கு இப்போ வேகமாக கொஞ்சம் பாடமாக்கிங்க, அதில் வந்துட்டேது நம்ம இவ்வளோ நாள் பாடமாக்கிக்க முழு குர்ஆனை மனனம் விட்டுருக்கலாம் போல இருக்குது, இவ்வளோ சிந்தனை வரும். இப்போ அது வந்து சொல்ல போனால் டோட்டல் ஆர்வத்தை செய்தா இங்கே முடிச்சிருவான். அதுக்காக வேண்டி தரக்கூடிய ஒரு பவர்ஃபுல் சக்தி தான் அது. சரியா? நம்ம எல்லாம் முடிச்சு நம்ம புகாரியே பாடமாக்கலாம், குர்ஆனே பாடமாக்காம நம்பிக்கை வந்த பிறகு நம்ம இதை இப்போ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அப்படியே நம்ம வெளியே போனோமா திருப்பி இந்த துவாவை நம்ம எப்போ பார்ப்போம் தெரியுமா? அடுத்த தர்பியா அஸ்லிஹ் லி தர்பியத்தி. சரியா? அந்த இதெல்லாம் பார்ப்போம். அப்படி இல்லாம நீங்க இதை மனனம் விடணும்டா, இந்த கருத்தை உள்வாங்கி மனதில் வச்சுக்க நீங்க மனனம் விடணுமாக இருந்தா ஒரே ஒரு வேலை செய்யணும். உங்களுக்கு ஒரு தொழுகை நேரத்தில் எல்லா தொழுகை நேரமான ஒரு நாளைக்கு ஒரு தொழுகை நேரத்தில் சுபஹோ துஹரோ அஸ்ரோ மக்ரிபோ இஷாவோ ஏதோ ஒரு தொழுகை நேரத்தில் தொழுத பின்னால இந்த துவா ஒரு தடவை நீங்க என்ன செய்யறது, இந்த நான் இப்ப சொன்ன இந்த கருத்துக்களை கொஞ்சம் உள்வாங்கி ஒரு தடவை சொல்லிக்கிறது. கஷ்டப்படலாம் வேணாம், பாடமாக்கணும் அப்படியெல்லாம் கஷ்டப்படலாம் எடுக்காம ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த கருத்தை உள்வாங்கி சொல்லிக்கிறது. எத்தனை தடவை சொல்லுவீங்க? 13 நாள் என்ன செய்வீங்க சொல்லுவீங்க. 14வது நாள் வார நேரத்தில் உங்களுக்கு இயல்பாக அதை என்ன செஞ்சிடும், மனநத்தில் நிற்கும். நீங்கள் அந்த கருத்தை உள்வாங்கி சொல்கிறீங்க. இப்போ பாருங்க, நான் மறுபடி உங்களுக்கு நான் சொல்ல வைக்கிறேன். 3 முறை நம்ம இதை சொல்லுவோம் இந்த கருத்து உள்வாங்கிறதுக்கு. சரியா? எப்பையும் இதை சொல்ற நேரத்தில் அஸ்லிஹ் வார இடத்துல நம்ம வந்து அஸ்லிஹ் அலியோட நிறுத்திடணும். அஸ்லிஹ் வார நேரத்தில் அஸ்லிஹ் அலி அல்லாஹும் அஸ்லிஹ் அலின்னு சொல்றோமே அதோட நிறுத்திடணும். மற்ற இடத்துல எல்லாம் வஜஅலில் ஹயாத ஜியாதத்தன் லி, விளையுதா? அதோட நிறுத்திடணும். வஜஅலில் மௌத ராஹத்தன் லி, அதில் நிறுத்திடணும். ஒவ்வொரு வசனத்தை 2 செஞ்சிடணும். உடச்சா எத்தனை வசனம் வரும்? 10. 5 2 உடச்சோம்னா 10 வரும். அதில் இஸ்லாஹ் வரும், இதில் ஜியாதா, அதில் ராஹா. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னு பாடமாக பாருங்க. அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி, திருப்பி சொல்லுங்க. அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி, அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி. உச்சரிப்பு மிக நல்லா இருக்கணும். ஏண்டா அஸ்லிஹ் லி என்றா யாழ்லா எனக்கு ஆயுதத்தை தேட அர்த்தம். சிலாஹ் விளங்கிட்டானே. அஸ்லிஹ் லி என்று சொன்னா இஸ்லாஹ் சீர்திருத்துறது. ரைட். அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி. اللهم أصلح لي ديني الذي هو عصمة أمري. اللهم أصلح لي ديني الذي هو عصمة أمري. இது அடுத்த பகுதி போகும்போது சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு சிலர் வந்து அதை சொல்லாம வைக்கிறாங்க. அது ஏன் அவங்க சொல்லாம வைக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு போய் தான் பாடமாக்கலாம்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் வச்சுக்கலாம நம்ம இங்கே அதை வந்து திருப்பி சொல்லிக்கணும்னா நல்லது. இது தர்பியாலே நம்ம அதை படிச்சுக்கொள்வோம். வீட்டுக்கு போனால் நம்ம படிக்க தேவையில்லைன்னு முடிவு எடுத்துக்கோங்க. சரியா? ஒரு நாளைக்கு ஒரு தொழுகைக்கு பின்னால் தவிர வேற நம்ம படிக்க தேவையில்லைன்னு முடிவு எடுத்துக்கோங்க. அந்த நம்பிக்கையை வளர்க்கவானா இது வீட்டுக்கு போய் நம்ம இன்ஷா ஃபுல்லாக திருப்பி சொல்லிக்கொள்ளும். அந்த நம்பிக்கை வேணாம். நம்ம இங்கே மட்டும் படிச்சுட்டு போகிற நம்பிக்கை என்ன செய்ய வச்சுக்கோங்க. அதான் நம்மளுக்கு நல்லது. அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி وأصلح لي دنياي التي فيها معاشي وأصلح لي دنياي التي فيها معاشي وأصلح لي دنياي التي فيها معاشي. இப்போ ஆரம்பத்தில் சொல்லுங்க. அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி ديني
الذي هو عصمة أمري وأصلح لي دنياي التي فيها معاشي. மூன்றாவது இப்ப وأصلح لي آخرتي التي فيها معادي. وأصلح لي آخرتي التي فيها معادي. وأصلح لي آخرتي التي فيها معادي. இப்ப ஆரம்பத்துல இருந்து اللهم أصلح لي ديني الذي هو عصمة أمري وأصلح لي دنياي التي فيها معاشي. وأصلح لي آخرتي التي فيها معادي. இந்த மூணு சொல்லிட்டோமா? அடுத்தது இப்போ உங்களுக்கு விளங்கும், உங்களுக்கே மன சொல்லும். முதலாவது முறை சும்மா சொல்ற மாதிரி இருக்கும், ரெண்டாவது முறை சும்மா சொல்ற மாதிரி இருக்கும், மூன்றாவது நாளாக வரக்குள்ள கோர்வையாகிற மாதிரி இருக்கும். மூன்றாவது நாளாக வர நேரத்தில் உங்களுக்கே கோர்வையாகிறது என்ன செய்யும் விளங்கும். திருப்பி திருப்பி சொல்லக்கூட அப்படி கோர்வை உண்டாகும் தானா. ரைட். அடுத்த பகுதி இப்போ என்ன நினைச்சிடணும்டா, ஒரு துவா பாடமாக்கி முடிச்சிட்டோம், ஒரே துவான்னு நினைக்க வேணாம், அடுத்த ரெண்டு வேற துவான்னு நினைங்க. அடுத்த ரெண்டு வரைக்குதே அது வேற துவான்னு நினைச்சு பாடமாக்கும், உங்களுக்கு லேசா பாடமாகும். இந்த துவாட கோர்வை நினைக்காம பிறகு ஜாயின் பண்ணிக்கொள்வோம். இப்போ நாங்கள் புதிய ஒரு துவா பாடமாக்க போறோம். நினைக்க என்ன, வஜ்அலில் ஹயாத ஜியாதத்தன் லி. வஜ்அலில் ஹயாத ஜியாதத்தன் லி ஃபீ குல்லி கைர். வஜ்அலில் ஹயாத ஜியாதத்தன் லி ஃபீ குல்லி கைர். வஜ்அலில் ஹயாத ஜியாதத்தன் லி ஃபீ குல்லி கைர். வஜ்அலில் மௌத ராஹத்தன் லி மின் குல்லி ஷர். வஜ்அலில் மௌத ராஹத்தன் லி மின் குல்லி ஷர். வஜ்அலில் மௌத ராஹத்தன் லி மின் குல்லி ஷர். இப்போ நம்ம ரெண்டாவது பாடமாக்கினமே துவா, அதை ஆரம்பத்திலிருந்து படிங்க. எப்படி? வஜ்அலில் ஹயாத ஜியாதத்தன் லி ஃபீ குல்லி கைர். வஜ்அலில் மௌத ராஹத்தன் லி மின் குல்லி ஷர். இப்போ ஆரம்பத்திலிருந்து தொடர்ச்சியா 3 முறை, ஆரம்பத்தில் தொடர்ச்சியா 3 முறை. ரைட். அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி الذي هو عصمة أمري وأصلح لي دنياي التي فيها معاشي. وأصلح لي آخرتي التي فيها معادي. واجعل الحياة زيادة لي في كل خير. واجعل الموت راحة لي من كل شر. اللهم أصلح لي ديني الذي هو عصمة أمري وأصلح لي دنياي التي فيها معاشي. وأصلح لي آخرتي التي فيها معادي. واجعل الحياة زيادة لي في كل خير. واجعل الموت راحة لي من كل شر. ஆரம்பத்திலிருந்து اللهم أصلح لي ديني الذي هو عصمة أمري وأصلح لي دنياي التي فيها معاشي. وأصلح لي آخرتي التي فيها معادي. واجعل الحياة زيادة لي في كل خير. واجعل الموت راحة لي من كل شر. இப்போ நம்ம பாடமாக்கினதுல எப்படி சொற்களை சொன்னமோ அந்த சொல் சிஸ்டத்தை விட்டாதீங்க. விட்டீங்கன்னா மனநம் குழம்பும்.
என்ன இதில் படித்தோம், அதாவது ஒவ்வொரு வசனத்தையும் 3 உடைச்சி என்ன செஞ்சோம் பார்த்தோம். அந்த 3 உடைச்சி பார்த்ததை நீங்கள் மாற்றினீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அப்படி இல்லாமல் இதே மெத்தடில் சொன்னீங்கன்னு சொன்ன எப்பயும் பாடமாக்குற நேரத்தில் இன்னொன்னே கையாளுங்க. இப்படி பாடமாக்கினா கூட கஷ்டமா இருக்கு. உதாரணமா அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி வ அஸ்லிஹ் லி துன் இப்ப பாடமாகாது. முதலாவதுக்கு கொஞ்சம் மேலுக்கு, ரெண்டாவதுக்கு கொஞ்சம் கீழுக்கு, மூணாவதுக்கு கொஞ்சம் மேலுக்கு. அதுதான் நிறைய பேருக்கு பாட்டு டக்குன்னு பாடமாகிருது. விளங்கிட்டா? அப்படி நீங்கள் பாடமாக்குற நேரத்தில் முதலாவுக்குரிய ஓசை வேறவாகவும் ரெண்டாவுக்குரிய ஓசை வேறவாகவும் கொடுத்து பாருங்க. டக்குன்னு என்ன செஞ்சிடும், அவசரமாக உங்களுக்கு மனநமாகிரும். இது நம்ம இன்னைக்கு சொன்ன வார்த்தைகள். இதுக்கு பிறகு நீங்கள் என்ன இந்த விஷயத்தை ஓரளவு திருப்பி மீட்டிங்கன்னா ஒன்றில் முதலாவது முழுமையாக மீட்ட ட்ரை பண்ணுங்க. இப்போ போகிற வழியில் மீட்டு படலையா நம்ம பார்த்த சொற்களை எடுக்க பாருங்க. தனியாக அஸ்லிஹ்லியான்னு எடுக்க பாருங்க. அதுக்கு பிறகு தீனி உங்களுக்கு எடுக்கலாம், துன்யாய ஞாபகம் வரும், அப்புறம் ஜியாதா ஞாபகம் வரும், ராஹத்து ஞாபகம் வரும். இப்படி கொஞ்சம் என்ன செய்யுங்க, எடுங்க. எடுக்கிற நேரத்தில் தானாக அது பிரிஞ்சுக்கலும். மனசில் என்ன செய்யும், இது ஆரம்பம் 3க்கு வருது, இது பின்னால் உள்ள 2க்கு வருது, என்ன செய்யும், தானாக பிரிஞ்சுக்கொள்ளும். உண்மையில ஒரு அழகான ஒரு துவா. நமது வாழ்க்கையில் நம்ம துவா கேட்கணும்னு நினைக்கிற நேரத்தில் என்னென்ன துவாவில் நம்ம மனநமிற நினைக்கிறோமோ அதே ஒரேடியாக சேர்த்து சொன்ன மாதிரி உள்ள ஒரு சுருக்கமான ஒரு அழகான ஒரு துவா. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த துவாக்களை பொருளுணர்ந்து மனநமிட்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக.